இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா காலமானார். அவருக்கு வயது 84. சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் அதிகாலையில் உயிர் பிரிந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா 84வது வயதில் காலமாகியிருக்கிறார். இன்று காலை அவரது இல்லத்தில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவு காரணமாக தொடர்ச்சியாக மருத்துவமனையிலும் அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவு காரணமாக இருந்து வந்த நிலையில இன்று காலை அதிகாலையில் அவரது உயிர் பிரிந்திருப்பதாக உறவினர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இயக்குனர் இமயம் இன்று தன்னுடைய வாழ்நாளில் பாதி வாழ்க்கையை இயக்கத்தில் கழித்திருக்கக்கூடிய பாரதி ராஜா பெரும்பான்மையான திரையுலகனால போற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்குநராக வலம் வந்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை பாரதி ராஜா கொடுத்திருக்கிறார். பலரும் அவருக்கு காலையிலிருந்து பல திரையுலகினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று அதிகாலை அவரது உயிர் பிரிந்த நிலையில தொடர்ச்சியாக அவரது உடலானது அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக திரைப்பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் பொதுமக்கள் திரையுலகினர் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் அவரது உடல் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலையிலேயே சீமான் உள்ளிட்டவர்கள்லாம் அவரது இல்லத்திற்கு உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இங்குள்ள தொடர்ச்சியாக பல்வேறு திரைப்பிரபலங்களும் அவரது இல்லத்திற்கு வருகை தந்து பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய பாரதி ராஜா பல்வேறு வெற்றி படங்களை தமிழ் சினிமாவில் கொடுத்திருக்கிறார். பல நடிகர்களையும் பல்வேறு இயக்குநர்களையும் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கதாநாயகர்களை புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கதாநாயகிகளை புதிதாக பலரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவரது படங்களில் ஒரு வாய்ப்பாவது கிடைத்துவிடாதா என்று இயக்கத்தில் பலர் நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள். பலருக்கும் அவரது திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவரது திரைப்படத்தில் நடித்த பலர் இன்று வெற்றி கதாநாயகிகளாக தமிழ் சினிமாவில் இருக்கிறார்கள். இப்படி இயக்கத்தில் ஒரு தனி சிறப்பை பெற்ற பாரதி ராஜா இன்று தன்னுடைய 84வது வயதில் காலமாகியிருக்கிறார். நீண்ட நாட்களாக அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பல மருத்துவமனைகள் அவர் தொடர்ச்சியாக சிகிச்சையும் பெற்று வந்தார். சமீபத்தில் அவர் இல்லத்திலேயே சிகிச்சை எடுத்து வந்த நிலையில இன்று காலை அதிகாலை அவரது இல்லத்திலேயே அவரது உயிர் பிரிந்திருப்பதாக உறவினர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக திரையுலகினர் பலரும் அவருக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா காலமானார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ் சினிமாவில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படக்கூடிய பாரதி ராஜா. அவர் தன்னுடைய 84வது வயதில் காலமாகி இருக்கிறார். ஸ்டுடியோவுக்கு நடந்த சினிமாவை கிராமத்துக்கு அழைத்து சென்று மண் வாசனையுடன் படத்தை கொடுத்தவர். ஒரு ஸ்டுடியோவுக்கு மட்டும்தான் அதற்குள்ள படங்களை எடுக்க முடியும், அதற்குள்ளதான் ஷூட்டிங் நடக்கும் என்று இருந்த நிலையில கிராமத்திற்கு அழைத்து சென்று மண் வாசனையுடன் கிராமத்து காட்சிகளை எல்லாம் படம் பிடித்து காட்டியவர் பாரதி ராஜா. அதற்கென தனி சிறப்பை பெற்றவர் பாரதி ராஜா. கதாநாயகன் என்றால் அழகானவன் என்பதை மாற்றி நாயகனுக்கு வெத்தலை சொக்கப்பும் சப்பானியாக மாற்றி காட்டியவர். தன்னுடைய முதல் படத்திலேயே பல வெற்றிகளை கொடுத்தவர். முதல் படத்திலிருந்து அவர் இயக்கி 40க்கும் மேற்பட்ட படங்கள்ல பல்வேறு படங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிகளை பாரதி ராஜா கொடுத்திருக்கிறார். பல புதுமையான இயக்கங்களை பாரதி ராஜா கொடுத்திருக்கிறார். இப்படி மட்டும்தான் இயக்க வேண்டும் என்று இல்லாமல் இப்படியும் இயக்கலாம் என்று பல புதுமைகளை இயக்கத்தில் புகுத்தியவர் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவில அவருடைய வருகைக்கு முன் அவரது வருகைக்கு பின் என்று சொல்லும் அளவிற்கு தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தவர். நான் முன்பே குறிப்பிட்டது போன்று பல புதுமைகளை இயக்கத்துல புகுத்திருக்கிறார். பலருக்கும் அவரது புதுமைகள் வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. பாரதி ராஜா இது போன்ற ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். இது போன்று புதுமையான விடயங்களை இந்த படத்தில் வைத்திருக்கிறார். இது போன்று நாமும் இயக்கலாம் என்று பல இயக்குநர்களுக்கு அவருக்கு பின்னால் வந்த பல இயக்குநர்களுக்கு பாரதி ராஜா ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார், ஒரு முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார். பலரும் அவரை முன்னுதாரணமாக வைத்து பல திரைப்படங்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவருடன் துணை இயக்குநர்களாக, இணை இயக்குநர்களாக, உதவி இயக்குநர்களாக பணியாற்றியவர்கள் இன்று பலர் முன்னணி இயக்குநர்களாக இருக்கிறார்கள்.
பல இயக்குநர்களை வந்து தன்னுடைய வழிகாட்டியாக பல இயக்குநர்கள் வந்து தன்னுடைய வழிகாட்டியாக பாரதிராஜா வந்து ஏற்றுக்கொண்டு இன்றும் திரையுலகில் வந்து பயணிக்கின்றனர். இப்படி பலருக்கு முன்னுதாரணமாக பல்வேறு புதுமைகளை வந்து இயக்கத்தில் புகுத்தியவர் பாரதிராஜா. இன்று அவரது உயிர் வந்து பிரிந்திருக்கிறது. 84வது வயதில் நீண்ட நாட்களாக வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டு அவர் தொடர்ச்சியாக சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில அவரது இல்லத்திலேயே அவரது உயிர் வந்து பிரிந்திருக்கிறது. இறுதி நேரத்திற்கு கூட அவருக்கு தொடர்ச்சியாக வந்து சிகிச்சைகள் வந்து அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.